கச்சத்தீவை ஆக்கிரமிக்க இலங்கை திட்டமா? தொடர்ந்து தமிழக மீனவர்களை தாக்கும் இலங்கை அரசு. கச்சத்தீவின் மீது யாருக்கு உரிமை இருக்கிறது? ஜம்மு காஷ்மீர் தொடங்கி கச்சத்தீவு வரை இந்திய வரைபடத்தில் பல இடங்களுக்கு நாம் சொந்தம் கொண்டாட அண்டை நாடுகளோடு போராட வேண்டிய சூழல்தான் இருக்கிறது. கச்சத்தீவின் உரிமையை தங்களுக்கு தர வேண்டும் என்று தமிழக அரசு மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்து இன்றளவிலும் காத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் மத்திய அரசு இதற்கு செவி சாய்க்கவில்லை. இது ஒரு புறம் இருக்க, தற்போது இலங்கையின் அதிபராக இருக்கும் அனுரகுமார திசநாயக்கா சில நாட்களுக்கு முன்பு கச்சத்தீவு எங்களுடைய உரிமை, அது யாருக்கும் விட்டுக் கொடுக்க முடியாது என்று பேசியிருந்தது தமிழக மீனவர் மற்றும் அரசியல் தலைவர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் கடந்த வாரம் இலங்கையின் வடபகுதியில் உள்ள யாழ்ப்பாணத்தில் வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்து சென்ற அவர் முன்னறிவிப்பு ஏதுமின்றி திடீரென கச்சத்தீவில் ஆய்வு மேற்கொண்டது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அதிலும் இந்தியா கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்து 100 ஆண்டு காலம் ஆகிவிட்ட நிலையில் அங்கு சென்ற முதல் அதிபர் இவர்தான். மனிதர்கள் வாழ தகுதியற்ற புடர் அடர்ந்த கச்சத்தீவில் புனித அந்தோனியார் ஆலயமும் கப்பற்படையின் அலுவலகமும் மட்டுமே உள்ளது. குடிக்க தண்ணீர் கூட இல்லாத சுமார் 1.5 சதுர கிலோமீட்டர் கொண்ட இந்த தரிசு நிலத்தில் மீதான இலங்கையின் உரிமை மற்றும் ஆதிக்கத்தை காட்டுவதற்காகவே இலங்கை அதிபர் இந்த பயணத்தை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் கச்சத்தீவை பார்வையிட்ட இலங்கை அதிபர் இலங்கையின் சுற்றுலா வழித்தடத்தில் இல்லாத நெடுந்தொலைவில் இருந்து சுமார் 14.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கச்சத்தீவை சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய உள்ளதாக தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மனிதர்கள் வாழ தகுதியற்ற கச்சத்தீவை சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும் என்றால் பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவு செய்ய வேண்டும். இப்படி இருக்க திடீரென இந்த முடிவை எடுக்க என்ன காரணம் என்று பார்த்தால், கச்சத்தீவு பகுதியில் மீன்வளம் அதிகமாக உள்ளது. இந்த தீவு மீண்டும் கிடைத்தால் தமிழக மீனவருக்கு நல்ல பயன் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் இந்தியா, இலங்கை மட்டுமின்றி பல நாடுகளுக்கு பூமி அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக கச்சத்தீவு உள்ளது. எனவேதான் கச்சத்தீவுக்காக தமிழ்நாடு அரசு தொடர்ந்து போராடி வருகிறது. எந்த காரணத்திற்காகவும் கச்சத்தீவை தமிழர்களுக்கு விட்டுக் கொடுக்க கூடாது என்ற ஏற்பாட்டிற்காகத்தான் இந்த சுற்றுலா தலம் அமைப்பதற்கான திட்டத்தை இலங்கை அரசு கையில் எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, இலங்கையிலேயே அதற்கு சில எதிர்ப்புகளும் இருக்கத்தான் செய்கின்றன. கச்சத்தீவில் தான் புனித அந்தோனியார் தேவாலயம் உள்ளது. ராமேஸ்வரம் மாவட்டத்திலிருந்து சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த தேவாலயத்திற்கு கிறிஸ்தவர்களின் தவக்காலமான பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் இரு நாட்டு மீனவர்களும் தேவாலயத்தை வழிபட்டு வீடு திரும்புவது வழக்கம். இந்த தீவை சுற்றுலா தலமாக மாற்றினால் அதன் புனிதம் கெட்டுவிடும் என கிறிஸ்துவ குருமார்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாத ஒரு இடத்தில் சுற்றுலா தலம் அமைப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல என்பது இலங்கைக்கும் தெரியும். இருப்பினும் கச்சத்தீவின் மீது இந்தியா உரிமை கோருவது தடுக்கும் நோக்கத்திற்காக இலங்கை அரசின் ஒரு நேரடியாக அதிகாரமும் ஆதிக்கமும் தேவைப்படுகிறது. அதற்காக தான் இந்த திடீர் சுற்றுலா தலம் தொடர்பான திட்டத்தை அறிவித்திருக்கிறது இலங்கை அரசு. இலங்கை அதிபராக பதவியேற்ற பிறகு கடந்த ஆண்டு இந்தியா வந்த இலங்கை அதிபரும் இந்த ஆண்டு இலங்கைக்கு பயணம் செய்த இந்திய பிரதமரும் தமிழக மீனவர்கள் பிரச்சனையை மட்டுமே பேசினர். கச்சத்தீவு குறித்து எந்தவித பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை. கச்சத்தீவு மீட்பது என்பது இரு நாட்டு உறவு மற்றும் சட்ட சிக்கல்கள் நிறைந்தது என்று இருவருக்கும் தெரியும். எனவேதான் கச்சத்தீவு குறித்த பேச்சுவார்த்தை இரு நாடுகளும் தவிர்த்துவிட்டன. தற்போது ஆட்சியில் உள்ள திமுக கச்சத்தீவை மீட்பது குறித்ததற்கான தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளது. தமிழக முதல்வரும் பிரதமருக்கு தொடர்ந்து கடிதங்கள் எழுதி வருகிறார். இருப்பினும் எந்த பயனும் இல்லை. தற்போது அடுத்த ஆண்டுக்கான தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அனைத்து கட்சி தலைவர்களும் தேர்தல் பிரசாரத்திற்காக கச்சத்தீவு மீட்பு குறித்து பேசி வருகின்றனர். கச்சத்தீவு மீட்பு குறித்து ஆரம்பம் முதலே தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் குரல் கொடுத்து போராட்டங்கள் நடத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் கச்சத்தீவை சுற்றுலா தலமாக மாற்றுவது குறித்த இலங்கையின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் 16ஆம் தேதி விசைப்படகு கட்டி கச்சத்தீவு நோக்கி பயணம். வரும் 16ஆம் தேதி விசைப்படகு கட்டி கச்சத்தீவை நோக்கி தமிழரின் உரிமை மீட்பு போராட்டம் என்ற தலைப்பில் போராட்டம் நடத்த உள்ளதாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் தெரிவித்துள்ளார்.